திமுக கூட்டணியில கொள்கை சார்ந்த பயணிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்குலாம் ஒவ்வொரு சீட்டை குறைச்சாங்க. விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டது. அந்த 2 குறைச்சதுல இப்ப அது டேலி பண்ணி விசிகாவுக்கு கூட குடுத்திருக்காங்க 2 சீட்டு. இப்போ தேமுதிகவுக்கு நேற்று இரவு கொடுத்தது 10 தொகுதிகள். ஏற்கனவே ராஜ்யசபா ஒண்ணு குடுத்திருக்காங்க. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. எதுக்கு தேமுதிகவுக்கு 10 தொகுதி? இவர்கள் பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பார்களா? அடுத்த பொது தேர்தலில் இவர்கள் நிலையாக இருப்பார்களா? ராஜ்யசபாவுமே கூட சின்சியரான ஏதேனும் இஷ்யூ வந்துச்சுன்னா எல்கே சுதீஷ் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் நிப்பாரா இல்ல பிஜேபி பக்கம் நிப்பாரா அப்படின்ற பல கோணத்தில் பல கேள்விகள் நேற்றையிலிருந்து திமுகவின் மீது ஏவுகணைகள் தொடுக்கப்பட்டே வருகிறது. 10 இடங்கள் எப்படி பாக்குறீங்க? 10 இடங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு கொடுத்த 28 இடங்கள் அதிகம், தேமுதிக கொடுத்த 10 இடங்கள் அதிகம் தான். இது விசிகாவுக்கு 8 இடங்களுக்கு பதிலாக 10 கொடுத்துருக்கலாம் விசிகாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பரப்பு இருக்கு. இவர்கள் கொடுத்தது மக்கள் நல கூட்டணியில பெரும்பாலான இடங்கள்ல விஜயகாந்த் கண்டெஸ்ட் பண்ணதுனால பெரும்பாலான தமிழகம் முழுக்க அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னமும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கு என்ற ஒரு பரவலான சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய கட்சி என்ற வகையில் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருப்பதா தான் நான் நினைக்கிறேன். அது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் 2 சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டை குறைச்சிருக்க தேவையில்லை. அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட். நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் கம்யூனிஸ்ட். அவர்களை நம்ம குறைச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம்